Hi students, now let us see the gross domestic product GDP produced in the country. GDP of India includes only the market value of goods and services produced in India. For example, the market value of apples produced in Kashmir are included in our GDP. Since Kashmir is in India, the market value of apples produced in California, even if they are sold in India market, are not included in our GDP because California is in the US. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஜிடிபிங்கிறது வந்து நம்ம நாட்டுக்குள்ளேயே நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, கொடுக்குற அந்த ப்ராடக்ட்ஸ்க்கு தான் வந்து ஜிடிபி பண்ணுவாங்க அப்படி சொல்கிறாங்க. கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படி சொல்லிட்டு அதில் கால்குலேட் பண்ணுவாங்க. ஃபாரின்லேருந்து நமக்கு இம்போர்ட் ஆகுறதெல்லாம் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, அதில் சேர்த்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Produced during a time period, the GDP of a country measured the market value of goods and services produced only during the specific time period. The GDP of 2018 will include the market value of goods. Hi students, now let us see the gross domestic product GDP produced in the country. GDP of India includes only the market value of goods and services produced in India. For example, the market value of apples produced in Kashmir are included in our GDP. Since Kashmir is in India, the market value of apples produced in California, even if they are sold in India market, are not included in our GDP because California is in the US. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஜிடிபிங்கிறது வந்து நம்ம நாட்டுக்குள்ளேயே நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, கொடுக்குற அந்த ப்ராடக்ட்ஸ்க்கு தான் வந்து ஜிடிபி பண்ணுவாங்க அப்படி சொல்கிறாங்க. கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படி சொல்லிட்டு அதில் கால்குலேட் பண்ணுவாங்க. ஃபாரின்லேருந்து நமக்கு இம்போர்ட் ஆகுறதெல்லாம் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, அதில் சேர்த்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Produced during a time period, the GDP of a country measured the market value of goods and services produced only during the specific time period. The GDP of 2018 will include the market value of goods. The GDP of 2018 will include the market value of goods and services produced only during 2018. இந்த ஜிடிபி வந்து இப்போ 2018க்கு கால்குலேட் பண்ணாங்கன்னா அதே இயருக்கு தான் அதை யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இயருக்கு இல்லை அதுக்கு முன்னாடி இருக்கிற இயருக்கு உரியதை வந்து இதில் ஆட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா கரண்ட் இயரில் அதோட வேல்யூ என்னவோ அதுதான் எஸ்டிமேட் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ பைசைக்கிள் ப்ரொடியூஸ்டு இன் 2017 will not be included in the GDP measure for 2018. இதுதான் இந்த பேராகிராஃபில் சொல்கிறாங்க. In India, the GDP is measured both annually and quarterly. நம்மளுடைய இந்தியாவில் வந்து குவார்ட்டர்லிலையும் இதை வந்து கால்குலேட் பண்ணுறாங்க, ஆனுவல்லையும் கால்குலேட் பண்ணுறாங்க. த குவார்ட்டர்லி ஜிடிபி எஸ்டிமேட்ஸ் ஆர் ஃபார் ஈச் ஆஃப் த 4 quarters into which India's financially year is divided. நம்மளோட இந்தியாவில் குவார்ட்டர்லின்னு பார்த்தீங்கன்னா 4 குவார்ட்டர்லியாக பிரிச்சுருக்காங்க. ஒன்று வந்து ஃபஸ்ட்டு குவார்ட்டர், செகண்ட் குவார்ட்டர், தேர்ட் குவார்ட்டர், ஃபோர்த் குவார்ட்டர். ஃபஸ்ட்டு குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா டிவோட்டட் Q1 அப்படின்னு சொல்லுவாங்க. ஏப்ரல், மே அண்டு ஜூலை வந்து ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் வரும். செகண்ட் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். தேர்ட் குவார்ட்டர் இஸ் அக்டோபர், நவம்பர், டிசம்பர். அதாவது 3 மந்த்ஸாக பிரிச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இங்கே ஏப்ரலில் தொடங்கி லாஸ்ட்டு மார்ச்சில் முடியுது. ஃபோர்த் குவார்ட்டர் Q4 ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச். ஸோ இந்த மாதிரி 4 டைப்ஸாக பிரிச்சுருக்காங்க குவார்ட்டர் இயர். The annual GDP for financial year 2017 to 18 will include only the goods or services produced during this financial years and will exclude the goods and services produced in the previous years. Likewise, GDP for Q2 will be included only the goods and services produced in Q2 and will not include the goods and services produced in Q1. இப்போது
Q2 பார்த்தீங்கன்னா ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பரில் ப்ரொடியூஸ் பண்ணுறதை வந்து என்ன பண்ண மாட்டாங்க, ஏப்ரல் மே ஜூன் அந்த இதுக்கும் மிக்ஸ் பண்ண மாட்டாங்க. இதில் என்ன வேல்யூவேஷன் போட்டிருக்காங்களோ அது தனி, இதோட இது தனி, இது ரெண்டையும் அது மிக்ஸ் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஜிடிபின்னு சொல்கிறோம். டெஃபினிஷன்: கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் represents the economic health of a country. It represents a sum of the country's productions which consists of all purchase of goods and services used by individuals, firms, foreigners and the governing bodies. இப்போ கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னா என்னன்னு சொல்லிட்டு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, நம்ம என்னென்னலாம் வாங்குகிறோம், என்னெல்லாம் கொடுக்குறோம், நம்ம சேல் பண்ணது, நம்ம பர்ச்சேஸ் பண்ணது, எல்லா குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் மொத்தமும் இதில் வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஜிடிபி ஈக்குவல் டு சி ப்ளஸ் ஐ ப்ளஸ் ஜி ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எம். சினா உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி, கன்சியூம்ஷன். ஐ மீன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட். ஜி கவர்மெண்ட் எக்ஸ்பென்சர்ஸ். எக்ஸ்னா எக்ஸ்போர்ட், எம்னா இம்போர்ட். மெத்தட்ஸ் ஆஃப் ஜிடிபி கால்குலேட்டிங். ஜிடிபி என்னென்ன மெத்தடில் கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்னது, எக்ஸ்பென்சர்ஸ் அப்ரோச். இன் திஸ் மெத்தட் த ஜிடிபி இஸ் மெஷர்ட் பை ஆடிங் த எக்ஸ்பென்சர்ஸ் ஆல் த ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்ட் இன் த கண்ட்ரி டூரிங் அ ஸ்பெசிஃபைட் பீரியட். அந்த ஸ்பெசிஃபைட் பீரியடில் நம்ம வச்சுருக்க அந்த எவ்வளோ செலவாயிருக்கு, இந்த குட்ஸுக்காக நம்ம எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை தான் என்ன சொல்கிறாங்க, எக்ஸ்பென்சரி approach. இன்னொன்று வந்து the income approach. The method looks at GDP from the perspective of the earning of the men and women who are involving the producing the goods and services. The income approach to meaning GDPY is wages plus rent, interest and profit. இந்த வேஜஸ் நம்ம கொடுத்த வேலை, வாடகை, இது வருமானம், இதெல்லாம் தருவாங்க இல்லையா, சம்பளம், வட்டி, அதெல்லாம் போக நமக்கு என்ன ப்ராஃபிட், லாபம், அதெல்லாம் சேர்த்து அந்த குட்ஸுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க, இன்கம் அப்ரோச்சு சொல்கிறாங்க. வேல்யூ ஆடட் அப்ரோச் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி நான் இந்த டெஃபினிஷன் கொடுத்துட்டேன் உங்களுக்கு. ஒரு கப் டீ இருக்குன்னா அந்த டீக்கு தேவையான பால், சர்க்கரை, சுகரு, மில்க்கு, டீ பவுடர், வாட்டர் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் ஒரு இது கொடுத்துருப்பாங்க, மெஷர்மெண்ட் வச்சுருப்பாங்க. த கப் ஆஃப் த டீ இஸ் டு ஆடட் த வேல்யூ ப்ரொடியூஸ்ட் பை ஈச் intermediate goods used to produce it. Each intermediate good, the tea powder, milk and sugar, added value to the final output. The cup of tea. In the value added approach, the value added by each intermediate goods is summed to estimate the value of the final good. The sum of the value added by all the intermediate goods used in productions gives us the total value of the final goods produced in the economy. ஸோ இந்த இதுக்குரிய எல்லா வேல்யூவும் ஆட் பண்ணி இதுக்கு எல்லாத்தையும் சேர்த்து தான் கொடுக்கறது தான் வந்து என்னது, வேல்யூ ஆடட் அப்ரோச் மெத்தட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த 3 டைப்பில் வந்து என்ன பண்ணுறாங்க, ஜிடிபியை கால்குலேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஜிடிபி. ஸ்டடி ஆஃப் எக்கனாமிக் க்ரோத் ஃபஸ்ட். செகண்ட் வந்து unequal distributions of wealth. Third one, problems of inflations and deflation. Fourth one, comparison with the developed countries of the world. Fifth, estimate the purchasing power. Sixth, public sector. Seventh, guide to the economic planning. Limitations of GDP. Limitations of GDP na, the GDP is the most widely used measure of the state and the country. While appreciating its usefulness, we should be aware of some of its limitations. இதில் என்னென்ன லிமிடேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, 4 டைப் கொடுத்துருக்காங்க. செவரல் இம்பார்ட்டன்ஸ் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆர் லெஃப்ட் அவுட் த ஜிடிபி. ஜிடிபியிலேருந்து ஒரு சில இதெல்லாம் வந்து என்ன பண்ணலாம், கால்குலேட் பண்ணலை. என்னென்னா த சர்வீஸ் ப்ரொவைட் பை